எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம தால் தடுக்கா வந்து எல்லா வீட்லேயுமே செய்வோம். இது வேறு மாதிரி மெத்தடு. உங்களுக்கு பிடிச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மண் சட்டியில் வந்து நான் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. ஒரு பங்குக்கு 4 பங்கு தண்ணி. 100 கிராம் பருப்புக்கு வந்து 400 ml தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்குங்க. அதில் வந்து கழுவின பருப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பானையில் இந்த சைஸுக்கு உள்ள பருப்புக்கு பொங்கி வராதுங்க. கூட வந்து 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூட 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணி பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு வானிலையில் வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் மிஸ் பண்ணிவிட்டேன். கூட வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. 4 வரமிளகாய் வந்து விதையெல்லாம் நீக்கிட்டு இது கூட சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுக்கலாங்க. இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து நல்லா செவக்க வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக சிவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பருப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. கடைய வேண்டியது இல்லைங்க. இதில் போட்டாலே வந்து நமக்கு பருப்பு சாஃப்டாயிரும். இந்த எண்ணெயில் அப்படியே வதக்கி விட்டுறலாம். ஒரு 4-5 வதக்குறதுமே வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு பட்டதுமே இன்னும் ஃபாஸ்ட்டாக வதங்கறக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு கிடச்சிரும். இது கூட வந்து நம்ம கொதிக்கிற தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஒருத்தர் ஒரு கன்சிஸ்டன்சியில் கேட்பாங்க. ஒருத்தருக்கு தண்ணி மாதிரி பருப்பு வேணும்னு கேட்பாங்க. ஒருத்தருக்கு வந்து கெட்டியாக வேணும்னு கேட்பாங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்தளவுக்கு நீங்கள் கன்சிஸ்டன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வேகட்டுங்க. இப்படி வந்து நம்ம 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வேகும்போது லஞ்சுக்கே தாராளமாக கொடுத்துட்லாங்க. மத்தியானம் சளிச்சு போகாது. ரொம்ப நேரத்து வரைக்கும் சளிச்சு போகாமல் இருக்குங்க. சீரகம், மிளகு, பூண்டெல்லாம் தட்டி சேர்க்குற மாதிரி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாங்க. இறக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி வச்சிடலாங்க. நம்மளுடைய தால் தடுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி இந்த தால் தடுக்கா கூட பீட்ரூட் ரசம், பீர்க்கங்காய் புரணி சட்னியும் காம்பினேட் பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.